ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே வருதுன்றதுனால அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு போட்டு நான் பீடு வந்து ரெடி பண்ண போகிறேன். ப்ரேஸ்லெட்டு இதில் வந்து இந்த க்ரீமி கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஃப்ரெண்டுன்ற லெட்டர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். 3 பேருக்கு ஒரே மாதிரி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் 2 பீஸு செஞ்சு வச்சுட்டேன். ஒரு பீஸ் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். லெட்டர்ஸ் கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஒரு ஒரு 4-5 பாக்கெட் வாங்கினா ஒரு 4 ஃப்ரெண்டுன்ற வார்த்தை கிடைக்கிது. அது மாதிரி நேம்ஸ்லாம் எதிர்பார்த்தா எப்படி இருக்கும்னு தெரியல. இதில் வந்து நான் மொத்தம் 14 பீடு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா சென்டரில் வந்து ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் ஒரு சின்ன ஹார்ட் சிம்பிள் இது பண்ணியிருக்கனால நான் வந்து 14 பீடு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 4 இயர்ஸ்லேருந்து 6-7 இயர்ஸ் வரைக்கும் இது வந்து வேர் பண்ணிக்கலாம். நான் வந்து நீடில்லே வந்து கோத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் மெலிசாக இருக்கனால நீடிலில் கோத்துக்கிறதுக்கு இந்த எலாஸ்டிக் கோடு வந்து சரியாக இருக்குது. அதனால் நான் அதை வந்து நீடில்லே சேர்த்துக்கிறேன். ஒரு ஹார்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீடு சேர்த்துட்டு, அப்புறம் ஃப்ரண்ட்ஸ் பீடை வந்து அப்படியே ஆப்போசிட் சைட்லேருந்து நம்ம வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ரொம்ப சிம்பிள். நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லபடியாக வரும். கடைசி லெட்டர்லேருந்து ஒரு லெட்டராக FRI அப்படியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இந்த சைட்லேருந்து கூட ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த சைடு கோக்குறீங்கன்ற பொறுத்து இருக்குது. எந்த சைடு நம்ம கையில் வச்சு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எவ்வளோ தேவையோ அவ்வளோதான். நான் வந்து எலாஸ்டிக்கை வேஸ்ட் பண்ண விரும்பாமல் நான் வந்து கொஞ்சம் நீளத்துக்கு விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் கோத்துக்கிட்டு வந்தேன். அப்போது தேவைப்படுறத மட்டும் எடுத்துகிட்டு மீதியை நான் கட் பண்ணி நாட் போட்டுக்கிறேன். இது நல்லா டைட்டாக நாட் போடணும். அப்போ தான் வந்து அவங்க கொஞ்சம் லூஸ் விழுந்தாலும் அவங்க கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டோன்னா ஃபஸ்ட்டு வேர் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அப்புறம் லூஸ் விழுந்துடும். நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டு அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சோண்டு க்ளூ வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த க்ளூவை யூஸ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி அந்த பீடு உள்ளே இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரெண்டுன்ற பீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நார்மல் பீட்லேயும் போயிடும், லெட்டர் பீட்லேயும் போகும் இந்த எலாஸ்டிக் கோடு. அதனால் நான் அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ண உடனே டக்குன்னு உள்ளே போயிடும். ஏன்னா நம்ம நல்லா டைட்டாக இது பண்ணியிருக்கனால ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளே போயிடும் மேக்ஸிமம். அப்படி போகலைன்னா லைட்டாக நீங்கள் வந்து தள்ளி விட்டிங்கன்னா உள்ளே போயிடும். இது மாதிரி பீட் ப்ரேஸ்லெட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் வாட்ஸ்அப்லேயும் நான் வந்து நம்பரை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.